எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் தாங்க உங்கள் கிராமத்து பொண்ணு பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நானும் எங்கள் வீட்டுக்காரும் சேர்ந்து தாங்க சமைக்க போகிறோம். அப்படி தானே? ஆமாம். எங்கள் வீட்டுக்காரர் வந்து இன்றைக்கி என்னை சமையலிருந்து ரெஸ்ட் விட்டுட்டாருங்க. அவர் வந்து இன்றைக்கி எனக்கு நீங்கள் என்ன குழம்பு வச்சு தர போகிறீங்க? நீங்கள் வந்து மட்டன் குழம்பு. மட்டன் குழம்பு. அதில் ஸ்பெஷலாக இன்னொரு பொருள் சேர்த்துருக்கீங்களா? என்ன அது? பப்பாளி மட்டன் குழம்பு. பப்பாளிக்காய் மட்டன் குழம்பு எனக்காக வச்சு தர்றாங்க. நான் இது வரைக்கும் சாப்பிட்டது இல்லைங்க. எங்கள் வீட்டுக்காரர் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பப்பாளிக்காய் போட்டு கறி குழம்பு வச்சா அப்படின்னு சொல்லி பாருங்கள், கிண்டுன்னு கிண்டிகிட்டு இருக்கிறாரு. இதில் என்னென்ன போட்டிருக்கீங்க? அதில் பட்டை, ஏலக்காய், கிராம்பு, தக்காளி, வெங்காயம் போட்டு நல்லா வதக்குறேன். கரண்ட் வேற போயிடுச்சு. இதுதாங்க எங்கள் வீட்டுக்காரர் வந்து மட்டன் குழம்புக்காக ஸ்பெஷலாக ரெடி பண்ண மசாலா. கரண்ட்டு போயிடுச்சுங்க, நல்லா தெரியறதுக்கு. லைட்டு போட்டுக்கலாம். இப்போ தெரியுதுங்களா? பாருங்கள், இந்த மசாலா இதில் தானே பப்பாளிக்காய் போட்டிருக்கீங்க. இதில் பப்பாளிக்காய் வேற என்ன போட்டிருக்கீங்க? பப்பாளிக்காய், அப்புறம் அக்ரூட்டா அப்படின்னா இருங்க. இப்போ என்ன செய்ய போகிறீங்க? மசாலா ஊற்றாமல் இருக்கீங்க. போட்டுட்டு மசாலா ஊற்றுங்க. சரி, கறி போட்டுட்டு மசாலா ஊற்ற போகிறீங்களா? என்ன செய்ய போகிறீங்க? கறி போட்டுட்டு மசாலா ஊற்றணும். சரி, போடுங்க. என்னமோ சாப்பிட்ற மாதிரி இருந்தால் சரி. போடுங்க. நல்லா இருக்குமா? அருமையாக இருக்கும். ஏன் இன்னைக்கு இப்படி ஒரு முடிவு எடுத்தீங்க திடீர்னு? ஒரு நேயர்களுக்கு ஒரு டிப்ஸ் சொல்லலான்ட்டா. டிப்ஸ் சொல்கிறீங்களா? என்ன டிப்ஸ்? மட்டன் வந்து சரியாக வேக மாட்டேது. ஒரு சில பேர் 5 விசில் வச்சாலும் வேகாது அப்படிம்பாங்க. பப்பாளிக்காய் ஒரு அரை சின்னதாக வாங்கி அதை அறுத்து மசாலாவோடு சேர்த்து அரைச்சி போட்டால் மட்டன் குழம்பு வந்து வெள்ளாட்டு கறி மாதிரி இருக்கும். பீஃப் வந்து வெள்ளாட்டு கறி மாதிரி இருக்கும். இன்னைக்கு தாங்க எங்கள் வீட்டுக்காரர் இப்படி செய்கிறாரு. சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். கிளறி விடுவா? நானும் இவ்வளோ நாளும் சாப்பிட்டது இல்லைங்க பப்பாளிக்காய் போட்டு. இன்றைக்கி தான் எங்கள் வீட்டுக்காரர் வந்து இப்படி செய்கிறாரு. பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. டேஸ்ட்டு பார்த்துட்டு நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் இது மாதிரி சாப்பிட்ருக்கீங்களா? 2 தடவை சாப்பிட்ருக்கேன். எப்படி இருக்கும்? அருமையாக இருக்கும். மசாலா எடுத்து ஊற்றுங்க. கறி விளையேறுனே இருக்குது இன்னும். ஏன் அந்த பக்கம் ஊற்றுங்க, மறைக்குது. ஊற்றுங்க. மசாலா பார்க்கவே நல்லா அமோகமாக இருக்குது, வாசமாக. கை விட்டு வளைச்சி ஊற்றுங்க. போது வைங்க. தண்ணி ஊற்றி அலசி ஊற்றிக்கலாம். நல்லா கிளம்பு. எங்கள் வீட்டுக்காரர் சமைக்கிறது டேஸ்ட்டாக தான் இருக்குங்க. ஆனால் அவர் கரண்டி போட்டு இப்படி கிண்டிக்கிட்டே இருப்பார். எதுக்காக இப்படி இவ்வளோ தூரம் கிண்டிக்கிட்டே இருக்கு? கிண்ட தான் உனக்கு நல்ல வேகாத பதங்கள் விளையும். டேஸ்ட்டு கொடுக்கும். அதாவது எந்தெந்த கறியில் மசாலா போகலைன்னா அந்த இடத்துல மசாலா போகும். கிண்டுறதுல தான் டேஸ்ட் இருக்கும். விளையாட்டுல இருக்குது. மஞ்சள் போடலையா? மஞ்சள் போடணும். இனிமேல் தான் போடுவீங்களா? சரி, போதும் விடுங்க. இது வந்து எங்கள் சித்தி அரைச்சாங்கல்லங்க, மிளகா க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்ம பார்த்தோம். அந்த மிளகா தூள் தாங்க. பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னு. இதையும் வந்து நான் கறி குழம்புல சேர்த்த போகிறேன். இது எங்கள் சித்தி வந்து இப்போது ஒரு 1/4 கிலோ மிளகாத்தூள் இருக்கும், எனக்காக கொடுத்துருக்காங்க. நல்ல மணமாக செம வாசமாக இருக்குதுங்க. அம்புட்டு ருசியாக இருக்கும் எங்கள் சித்தி அரைச்ச மிளகாத்தூள். அதையும் கொஞ்சம் போட்டுக்கிறேன் நான். முதலையே மசாலாவிலேயே போட்டுட்டாங்க. இது என்னங்க கட்டி அப்படி வருது? கொஞ்சமாக தள்ளி விடுங்க, போதும். முதலையே மசாலா அரைக்கும் போதே போட்டுட்டாங்க. கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்குது, அதனால் போடுறேன். போடுங்க தாராளமாக. போதும். இப்போ இதை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிட்டுக்கலாங்க. இப்போ இது எத்தனை விசிலுங்க விடணும்? 2 விசில் 3 விசில் விட்டால் உங்களுக்கு கறி வெந்துடும். யார் சொன்னாங்க அப்படின்னு? யார்? 2 விசில் 3 விசில் விட்டால் கறி வெந்துருன்னு சொல்லி திருவள்ளுவர் சொன்னார். அவங்க இதெல்லாமா சொல்லி கொடுத்தாரு அவர். பரவாயில்லையே. இப்போது குக்கரில் வந்து விசில் போட்டாச்சுங்க. அது ஒரு 5-6 விசில் வரட்டும். அப்போ தான் கறி வந்து பூ மாதிரி வேகும். அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம்.
எங்கள் வீட்டுக்கார் வச்ச மட்டன் குழம்பு எனக்கு சூப்பராக வச்சு கொடுத்துருக்காங்கங்க. உண்மையாலுமே நான் கூட நினச்சேன் பப்பாளி காய் போட்டு இப்படி ஒரு மட்டன் குழம்பு வைக்கலாமா, இவர் என்னமோ தெரிஞ்சு செய்கிறாரா தெரியாமல் செய்கிறாரான்னு நினச்சிட்டு இருந்தீங்க. பார்த்தீங்கன்னா பாருங்க, அப்படியே கறி ஒன்று ஒன்றும் பூ மாதிரி வெந்திருக்குங்க. இங்கே பாருங்க, நிஜமாலுமே அப்படியே பூ மல்லி பூ மாதிரி வெந்திருக்கு. அவ்வளோ சாஃப்டாக இருக்குங்க கறி. எனக்கு ரொம்ப நன்றி. ஓகே ஓகே, தட்ஸ் ஓகே. ரொம்ப பில்டப் பண்ணிக்காதீங்க. இப்போ சாப்பிட்டு பார்க்கலாங்க. யார் சொல்லி கொடுத்தா உங்களுக்கு? அம்மா. அம்மா சொல்லி கொடுத்தாங்களா? நீங்களும் வைங்க கண்டிப்பாக. பப்பாளி காய் போட்டு கறியும் நல்லா வெந்திருக்கு, குழம்பும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க, அருமையாக இருக்குது. அதெல்லாம் இனிமேல் கறி குழம்பு நீங்களே வச்சிடுறீங்களா? வேறு லெவல் டேஸ்ட்டுங்க. உருளைக்கிழங்கு போட்டிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஏன் உருளைக்கிழங்கு போடாம விட்டீங்க? அது போடுறது இல்லை. ஒரு டிஃப்ரெண்டான ருசியாக இருக்குது. எங்கள் அம்மா வந்து பப்பாளி காயில் கறி குழம்பு வைக்கிற மாதிரியே வைப்பாங்க, மகாசலை வாட்டி. ஆனால் நீங்கள் வந்து கறி குழம்புல போட்டு வைக்கிறீங்க. சாப்பாடு வச்சுக்கோங்க. ஏன்
அம்புட்டு ஒரு ருசிங்க, சொல்ல வார்த்தையே இல்லை. இந்த கறிக்குழம்பு வச்சு உங்களுக்கு ஏதாவது பரிசு வேணுமா? என்ன வேணும்? 5 கிலோ லட்டு வாங்கி. 5 கிலோ லட்டு போதுமா? அப்படி ஒரு ருசிங்க, கொஞ்சம் கூட தட்டில் மிச்சம் இல்லாமல் வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டாச்சு. நீங்களும் இதே மாதிரி பப்பாளிக்காய் போட்டு கறிக்குழம்பு வச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா? பாய்.